ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நீ நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு தமிழ் டேர்ம் 3லேருந்து முக்கியமான கொஸ்டின் தான் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட் கொஷின், மாறி ஒன்று இன்றி வரைந்திருந்த காலத்தும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மாறி ஒன்று இன்றி வரைந்திருந்த காலத்தும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பழமொழி 400. விடை பழமொழி 400. அடுத்துனா, புகாவாக என்ற சொல்லின் பொருள் என்ன? புகாவாக என்ற சொல்லின் பொருள் என்ன? புகாவாக என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை உணவாக. விடை உணவாக. 3வது கொஷின், ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும் நூல் எது? ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும் நூல் எது? விடை பழமொழி 400. விடை பழமொழி 400. அடுத்துனா, அறுவடை செய்து நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரித்த பின்பு தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்யும் முறை பெயர் என்ன? அறுவடை செய்து நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரித்த பின்பு தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்யும் முறையின் பெயர் என்ன? விடை போரடித்தல். விடை போரடித்தல். அடுத்துனா, பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் பெயரில் தொகுத்துள்ளவர் யார்? பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் பெயரில் தொகுத்துள்ளவர் யார்? விடை கி.வா. ஜெகநாதன். கி.வா. ஜெகநாதன். அடுத்துனா, பாண்டியர்களின் 2வது தலைநகரமாக விளங்கியது எது? பாண்டியர்களின் 2வது தலைநகரமாக விளங்கியது எது? விடை திருநெல்வேலி. விடை திருநெல்வேலி. அடுத்துனா, திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியை புகழ்ந்தவர் யார்? திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று புகழ்ந்தவர் யார்? விடை திருஞானசம்பந்தர். விடை திருஞானசம்பந்தர். அடுத்துனா, தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? விடை சேக்கியார். விடை சேக்கியார். அடுத்துனா, தாமிரபரணி ஆறு வேறு எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? தாமிரபரணி ஆறு வேறு எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? விடை தன்பொருணை. விடை தன்பொருணை. அடுத்துனா, தாமிரபரணி ஆற்றின் துணை ஆறுகளில் பொருந்தாத ஒன்று. தாமிரபரணி ஆற்றின் துணை ஆறுகளில் பொருந்தாத ஒன்று. விடை பெரியாறு. விடை பெரியாறு. அடுத்துனா, கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை அகநானூறு. விடை அகநானூறு. அடுத்துனா, திருநெல்வேலியில் உள்ள அக்கசாலை என்ற இடம் எவற்றை உருவாக்கும் இடமாக கருதப்படுகிறது? திருநெல்வேலியில் உள்ள அக்கசாலை என்ற இடம் எவற்றை உருவாக்கும் இடமாக கருதப்படுகிறது? விடை அணிகலன் மற்றும் பொற்காசுகள். அணிகலன் மற்றும் பொற்காசுகள். அடுத்துனா, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது எது? தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது எது? விடை பாளையங்கோட்டை. விடை பாளையங்கோட்டை. அடுத்துனா, வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டைய காலத்தில் எந்த பெயரில் வழங்கினர்? வணிகம் நடைபெறும் பகுதியை பண்டைய காலத்தில் எந்த பெயரில் வழங்கினர்? விடை பேட்டை. விடை பேட்டை. அடுத்துனா, இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? விடை பொதிகை மலை. விடை பொதிகை மலை. அடுத்துனா, தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடத்தின் பெயர் என்ன? தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடத்தின் பெயர் என்ன? விடை முக்கூடல். விடை முக்கூடல். அடுத்துனா, எந்த பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை, மேளம், ஆட்டம் எல்லாவற்றோடும் சேர்த்து கேட்டாக வேண்டும்?
எந்த பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை, மேளம், ஆட்டம் எல்லாவற்றோடும் சேர்த்து கேட்டாக வேண்டும். விடை காவடி பாட்டு. விடை காவடி பாட்டு. அடுத்துனா உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை மாணிக்கவாசகர். விடை மாணிக்கவாசகர். அடுத்துனா ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை டி.கே. சிதம்பரநாதர். டி.கே. சிதம்பரநாதர். அடுத்துனா கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அறியப்படுபவர் யார்? கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அறியப்படுபவர் யார்? விடை சிதம்பரநாதர். விடை சிதம்பரநாதர். அடுத்துனா டி.கே. சிதம்பரநாதர் தமது வீட்டில் எந்த பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தார்? டி.கே. சிதம்பரநாதர் தமது வீட்டில் எந்த பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தார்? விடை வட்டத்தொட்டி. விடை வட்டத்தொட்டி. அடுத்துனா அணி என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். அணி என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். விடை அழகு. விடை அழகு. அடுத்துனா காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இதில் பயின்று வந்துள்ள அணி எது? காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இதில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை இல்பொருள் உவமை அணி. இல்பொருள் உவமை அணி. அடுத்துனா மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது? விடை ஈரோடு. விடை ஈரோடு. அடுத்துனா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் எது? விடை ஏற்காடு. விடை ஏற்காடு. அடுத்துனா கல்டிவேஷன் என்ற சொல்லின் பொருள் என்ன? கல்டிவேஷன் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பயிரிடுதல். விடை பயிரிடுதல். அடுத்துனா வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை பொய்கை ஆழ்வார். விடை பொய்கை ஆழ்வார். அடுத்துனா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலின் ஆசிரியர் யார்? அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? விடை பூதந்தாழ்வார். விடை பூதந்தாழ்வார். அடுத்துனா பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுபவர்களில் பொருந்தாத ஒருவர் யார்? பன்னிரு ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுபவர்களில் பொருந்தாத ஒருவர் யார்? விடை ஆண்டாள். விடை ஆண்டாள். அடுத்துனா நாலாயிர திவ்ய பிரபந்தம் எனும் நூலை தொகுத்தவர் யார்? நாலாயிர திவ்ய பிரபந்தம் எனும் நூலை தொகுத்தவர் யார்? விடை நாதமுனி. விடை நாதமுனி. அடுத்துனா அறநெறிசாரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? அறநெறிசாரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 225 பாடல்கள். விடை 225 பாடல்கள். அடுத்துனா அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே டேஷ் ஆகும். அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே டேஷ் ஆகும். விடை ஒப்புரவு நெறி. விடை ஒப்புரவு நெறி. அடுத்துனா வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. விடை மருந்து. விடை மருந்து. அடுத்துனா ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் எனும் பொது உடைமை நெறியை கூறியவர் யார்? ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் எனும் பொது உடைமை நெறியை கூறியவர் யார்? விடை திருவள்ளுவர். விடை திருவள்ளுவர். அடுத்துனா வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது என்று கூறும் நூல் எது? வாழ்க்கை தொண்டினையே குறிக்கோளாக உடையது என்று கூறும் நூல் எது? விடை திருக்குறள். விடை திருக்குறள். அடுத்துனா தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் யார்? தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் யார்?
விடை குன்றக்குடி அடிகளார். விடை குன்றக்குடி அடிகளார். அடுத்து வினா, அருளோசை என்ற இதழை நடத்தியவர் யார்? அருளோசை என்ற இதழை நடத்தியவர் யார்? விடை குன்றக்குடி அடிகளார். விடை குன்றக்குடி அடிகளார். அடுத்து வினா, ஜென் என்னும் ஜப்பான் மொழி சொல்லுக்கு என்னவென்று பொருள்? ஜென் என்னும் ஜப்பான் மொழி சொல்லுக்கு என்னவென்று பொருள்? விடை தியானம் செய். விடை தியானம் செய். அடுத்து வினா, உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்பது இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது எந்த அணியாகும்? உவமை வேறு உவமைக்கப்படும் பொருள் வேறு என்பது இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது எந்த அணியாகும்? விடை உருவக அணி. விடை உருவக அணி. அடுத்து வினா, ரெசிப்ரோசிட்டி என்ற சொல்லின் பொருள் என்ன? ரெசிப்ரோசிட்டி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை ஒப்புரவு நெறி. விடை ஒப்புரவு நெறி. அடுத்து வினா, தாரணி என்ற சொல்லின் பொருள் என்ன? தாரணி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை உலகம். விடை உலகம். அடுத்து வினா, கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? விடை முத்தையா. விடை முத்தையா. அடுத்து வினா, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது? விடை இயேசுகாவியம். விடை இயேசுகாவியம். அடுத்து வினா, மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பிருந்தா. விடை பிருந்தா. அடுத்து வினா, கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் யார்? கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் யார்? விடை காயிதே மில்லத். விடை காயிதே மில்லத். அடுத்து வினா, தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கூறியவர் யார்? தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கூறியவர் யார்? விடை காயிதே மில்லத். விடை காயிதே மில்லத். அடுத்து வினா, காயிதே மில்லத் என்ற அரபு மொழி சொல்லுக்கு என்னவென்று பொருள்? காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லுக்கு என்னவென்று பொருள்? விடை சமுதாய வழிகாட்டி. விடை சமுதாய வழிகாட்டி. அடுத்து வினா, காயிதே மில்லத் திருச்சியில் எந்த கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தார்? காயிதே மில்லத் திருச்சியில் எந்த கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தார்? விடை ஜமால் முகமது கல்லூரி. விடை ஜமால் முகமது கல்லூரி. அடுத்து வினா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்? இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பெரியார் யாரை குறிப்பிடுகிறார்? விடை காயிதே மில்லத். விடை காயிதே மில்லத். அடுத்து வினா, கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை பாவண்ணன். விடை பாவண்ணன். அடுத்து வினா, பாய்மரக் கப்பல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாய்மரக் கப்பல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாய்மரக் கப்பல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பாவண்ணன். விடை பாவண்ணன். அடுத்து வினா, பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது? பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது? விடை பொருளாகு பெயர். விடை பொருளாகு பெயர். லாஸ்ட் கொஷின், அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? விடை 4 முறை. விடை 4 முறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு மொழி தேர்வு வந்து பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட் வந்து அடுத்த வீடியோவை போடுறேன். ஓகே, தேங்க்யூ.